ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது ப்ரஷ் க்ளீன் பண்ணுற வீடியோ தான். நிறைய பேர் கேட்டுருக்குந்த நீங்கள் எப்படி செய்யக்கா நீங்கள் க்ளீன் பண்ணி பாவிக்கிறீங்கன்னு சொல்லி இவ்வளோ காலமும் நான் எப்படி பாவிச்சேன்னா எப்படி நல்ல வடிவாக க்ளீன் ஆகுது எந்த அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே இது நார்மலாக நாங்கள் இப்போ குயிக்காக செய்கிறது கூட பாவிக்கக்கூடியது. இப்போ அவசரமாக கூட க்ளீன் பண்ணலாம், டக்குன்னு க்ளீன் பண்ணக்கூடிய ஒன்று தான் இந்த ஸ்ப்ரே. கிக்கோவில் வேண்டி இருக்கிறேன். நார்மலாக எல்லா மக்களையும் இந்த ஸ்ப்ரே விற்கிது. முதல்ல இந்த மாதிரி எடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இந்த பஞ்சில் இப்படி செய்வோமா இருந்தால் போகும், ஆனால் இந்த மாதிரி போகும். அது பஞ்சுன்றபடியாக அதை விட இந்த இது இருந்தாலும் பாருங்க ஓரளவு போயிட்டுது. இது நார்மலாக இந்த மாதிரி இது ரெண்டுலேயும் க்ளீன் பண்ணலாம். இன்னொரு முறை இருக்குது. இந்த பாக்ஸில் இந்த மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே இந்த இப்படி ஒரு பஞ்சு. அப்போ அதில் நாங்கள் இப்படி இதுக்கு ஸ்ப்ரே போட்டுட்டு இந்த மாதிரி உரைஞ்சு, ஆனால் இது நல்ல ஒரு க்ளீன் கொடுக்குது. ஏன்னா ப்ரெஸ்ஸை நல்லா உரைஞ்சி கொடுக்க எங்களுக்கு அந்த இப்படி அந்த பேப்பரில் உறைஞ்சி படுற தன்மை ஒன்று குறைவாக இருக்கும். ஆனால் இந்த இதில் அந்த ஒரு உறைஞ்சி படுற தன்மை எங்களுக்கு கூடவாக இருக்குது. அப்போ இது கொஞ்சம் நல்லது. இப்போ இதில் ஈரம் இருக்குது. இப்போ இவ்வளோ உறைஞ்சிட மட்டும்தான் இருக்கும். இதில் பாருங்கள் அப்படியே தண்ணி தன்மையில் ஃப்ரெஷ் இருக்குது. திருப்பி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நாங்கள் திருப்பி இதை துடைச்சிருக்கோம். அடிச்சும் ஸ்ப்ரே செய்யலாம். ஆனால் ப்ரெஸ்ஸுக்கு அடிச்சிங்கன்னா டிரெக்டாக ப்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடும். அப்போ எங்களுக்கு இது என்னென்னா இதுவும் அந்த பஞ்சை இருக்கிறபடியாக உள்ளுக்கே போயிடும். அப்போ நாங்கள் ப்ரெஸ்ஸுக்கு அடிச்சுட்டு செய்கிறதா நல்ல. இப்போ குட்டி குட்டி ப்ரெஸ்ஸுகள் எல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்க எங்களுக்கு சுகம். இப்போ ஒரு டக்கண்ட் ஐசடோ செய்த நாங்கள்ண்டா அடுத்த நாள் ப்ரோக்ராம் இருக்கண்டா இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்டா நல்லா. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இதோட இப்படி கலந்துடும். அப்போ அதை மெதுவாகவே அமர்த்தி இந்த மாதிரி இருக்கும். மாதிரி நல்ல நீட்டாக வந்துடும். இப்போ இதில் க்ளீன் பண்ணிக்க என்ன இது வருதுண்டா நாங்கள் இதை எரிஞ்சிடலாம். ஆனால் இதில் க்ளீன் பண்ணுறது எப்படின்னா நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணின அடுத்த நாளே இதை கழுவணும். இதை கழுவி விட்டோம்னா அது இதில் ஒன்றுமே நிற்காது. நார்மலாக ஒரு அந்த இதான ஒன்று தான் அந்த பெஞ்சிலையும் அந்த இந்த தன்மை இருக்குது. இதை நீங்கள் சும்மா கழுவக்கூடாது. இதுக்கும் வடிவாக சோப் போட்டு சும்மா தண்ணியில் சந்தமாக எடுக்காமல் சோப் போட்டு ஒரு இதாகவே கழுவிடுவோம். ஏன்னா இப்போ ஐ ஷடோவில் பெருசாக அந்த ஒரு பவுடர் தன்மை தான் இருக்கும். ஆனால் கன்சீலரை பொறுத்த மட்டில் ஆயிலி தன்மை ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் சில டைம் கன்சீலரை செய்வீங்களா இருந்தால் கன்சீலரோ ஃபவுண்டேஷன் போட்ட சில ப்ரெஸ்ஸுகள் அப்படியானதை செய்வீங்களா இருந்தால் இதுலேயும் ஒரு ஆயிலி தன்மை இருக்கும். அப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் சோப் தான் பாவிக்கணும். அப்போ இதில் ஈரலிப்பு ஒரு எண்ணெய்த்தன்மையோ ஒரு குளோத்தன்மை இருந்தால் அடுத்த கட்டி இதை நல்ல க்ளீன் வந்து எங்களுக்கு தராது. டீப்பாக க்ளீன் பண்ண வேணுமெண்டா இன்னும் வந்து செஃபோராவிலேயே இருக்குது. இதுக்கு பேர் சோப் மாதிரி இருக்குது. இது செஃபோராவில் தான் வேண்டினான் செஃபோராமா மாதிரியும் ஒன்று விற்குது. இதை நீங்கள் ஒன்றில் ஃபிட் பண்ணி விட்டீங்களா நீல நினச்சி போட்டு இதில் இதண்டு போட்டு இப்போ நான் அதை செய்து காட்டுறேன். நீல தொட்டுட்டு இப்படி நான் இதென்னவே ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் இது வருது. அதுக்கு பிறகு நல்ல ஒரு வெள்ளைத்தன்மைக்கு வரும். அதுக்கு பிறகு தன்மை வரும். இப்போ பாருங்க இதில் நல்ல வெள்ளைக்கு வந்துட்டுது காட்டுறேன். நார்மலாக இதில் பாருங்க ஒரு சரியான ஒரு ஆயிலி தன்மை ஒன்று இருக்குது. இந்த கன்சீலர் நார்மலாக போடுற ப்ரெஸ் நான் இந்த அடிக்கலாம் போடுவேன். அந்த ப்ரெஸ் அது ஒரு தன்மை ஒன்று இருக்கும். ஆனால் இதுவும் இந்த ஸ்ப்ரேக்கு போகும், சோப்புக்கு போகும். அதுக்கு பிறகு இப்போ சோப்பில் இதை இப்போ நினச்சி போட்டு சோப்புக்கு போட்டு காட்டுறேன். முழு கன்சீலரும் இப்படி எண்ணெய்க்கே அவ்வளோ ஒரு தரமான சோப்பாக தான் இருக்குது. இப்படி ஒரு அஞ்சைக்குள்ளே நீங்கள் இதில் தண்ணியில் தொட்டு அந்த ஒரே தடியாக அந்த ஃபவுண்டேஷன் தன்மை இல்லாமல்
ஒவ்வொன்றா இருந்து ஆறுதலாகவே செய்யுங்க. ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் ஃபுல்லாக ப்ரெஷ்ஷாக நீங்கள் ஊற போடுவீங்களா இருந்தால் தண்ணிக்கு இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு தண்ணியில் ஊறும். ஊறைக்கு என்ன நடக்கும், சில வேளை உங்களுக்கு இதுகள் இவிடத்தை கலரை பார்க்கும். அதால் நீங்கள் இதோடையே கழுவி நீட் பண்ணுறது நல்லா. நிறைய கன்சீலர் இருந்தது, இப்போ பாருங்க இப்படி நீட்டாக வந்துட்டு அதில் ஒரு ஒட்டுற தன்மையோ ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த சாதுவாக ஈரம் தான் இருக்குது. அதை 2-3 தரம் நாங்கள் இந்த மாதிரி செய்து போயிடும். என்ற அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இப்போ இதில் ஃபவுண்டேஷன் இருக்குமா இருந்தால், இப்போ இதில் கன்சீலர் இருக்குமா இருந்தால் ஒரு மொத்தின தன்மை இருக்கும். நீங்கள் போடுற டைம் எல்லாம் உங்களுக்கு நல்ல வடிவாக பிளெண்ட் பண்ணி வராது. ஏனெண்டா அது காஞ்ச தன்மையோட சாதுவாக இருக்கும். நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அந்த மொத்தமான தன்மையோடு சேர்ந்து பூசி எல்லாமே இருக்கும். அதால் எப்போவும் எந்த ப்ரெஷ்ஷாக இருந்தாலும், இப்போ ஐப்ரோ இப்போ இது ஐப்ரோ போடுற ப்ரெஸ், இப்போ நான் இந்தபடியே கொண்டு போக இல்லாத இப்படியே கொண்டு போனேன்னா இதில் ஒரு திக்னஸ் இருக்குது, காஞ்சிருக்க மாட்டுது, காஞ்சிருக்கு ஒரு திக் இருக்குது ப்ரெஸ்ஸில். அப்போ இது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி. இப்போ இது கூட அவசரத்தில் நாங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு செய்து காஞ்சிட்டுன்னா கூட டக்குன்னு ஒரு ஸ்ப்ரேயை போட்டுட்டு இதை இப்படி செய்யக்க கூட அந்த சாஞ்ச வளத்தை தான் இப்படி செய்யணும். இல்லையேண்டா உங்களுக்கு இந்த இந்த அந்த ஒரு நேர் தன்மை ஒன்று இல்லாமல் போயிடும். அதை கவனிங்க. வைப்போம் எண்ணத்தில் துடைக்கையும் அந்த வளத்தை அமர்த்தி கொண்டு தான் துடைக்குவோம். இந்த மாதிரி சோப்பில் போட்டோம்னா இன்னும் நல்லா க்ளீன் ஆகும். பாருங்க அதில் க்ளீன் பண்ணினா ஆனாலும் சோப்பில் வேறு இவ்வளோ இது வேற போதுண்டு இவ்வளோ வந்திருக்குண்ட. அப்போ பெஸ்ட்டானது இதுதான். அவசரத்துக்கு இதை பாவிக்கலாம். பெஸ்ட் நல்லா உங்களுக்கு க்ளீன் ஒன்று கிடைக்குமெண்டா அந்த சோப் சூப்பர். இப்போ இந்த ஸ்ப்ரே கொண்டு போகலாம் போயிட்டு வேண்டா கூட உங்கள்கிட்ட இந்த இது இருக்குது, இது முகந்து இருக்கிறது. இதை உடனுமே இந்த மாதிரி அமர்த்தி வடிவாக க்ளீன் பண்ணலாம். நான் கூட அவசரத்துக்கு இந்த துண்டால் தான் கூட செய்கிறேன். நான் லைனுக்குறது இப்போ இதில் நான் இதால் டெய்லி வீடியோ செய்ய துடைக்கிறேன் நான். ஆனால் அப்படி இருந்தால் அதில் நிற்கிது. அப்போ இந்த ஸ்ப்ரே அடித்து காட்டுறேன். ஸ்ப்ரே அடிச்சுட்டு அந்த அளவுக்கு வேறு இலைஞ்சு காஞ்ச தன்மை உண்டு நிற்கிது, வளைவாக நிற்கிது. ஏன்னா இது அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. இந்த ஸ்ப்ரேக்கோ அல்லது அந்த துணிக்கோ அவ்வளோ தூரம் ஆகாது. இதில் ஒரு மொத்தி இருக்குது பாருங்க, இதில் மொத்தமே இல்லை. இது என்னத்துக்கு போக மாட்டேன், இந்த சோப்புக்கு ஒருக்கா தண்ணியில் விட்டுட்டு இப்போ காஞ்சிருக்கிறபடியா இப்படி போட்டு நான் செய்யலை. இப்படி சாயெல்லாம் செய்கிறேன். ஏன்னா இது முக்கியமான ப்ரஷ். ஏன்னா இதுகள் கொஞ்சம் விரிஞ்சாலும் அங்கே லைனர் வடிவிருக்காது. அதுக்கு பிறகு அதையும் சாய்ச்சி தான் இப்படி கிடைச்சிடுவேன். இதெல்லாம் நீங்கள் கையால் செய்தால் தான் நல்லா. எவ்வளவு சோப்புக்கு போட்டு ஊற வச்சாலும் இது போகாது. இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன ப்ரஷ்களை நாங்கள் இந்த மாதிரி வடிவாக நாங்கள் ஒரு பொறுமையாக இருந்து தான் சில செய்ய வேண்டும். என்ற விலையான சாமான் சும்மா இல்லை, கொஞ்சம் விலை இல்லை, 23 € ஏதோ. தண்ணியில் வழியாக கழுவிட்டு துடைக்கைக்கே எனக்கு தெரியுது அந்த அவ்வளோ தூரம் அதுக்கு இல்லாமல் போயிட்டு மெதுவாகவே தான் இழுக்கணும். ஏன்னா இதுக்கு கலரும் எனக்கு நடந்திருக்கு. இப்போ எல்லா வளத்துக்கும் இப்படி வளைஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு செய்கிறதுக்கு சுகமாக கவனமாக பார்த்து செய்யுங்க இந்த மாதிரி ப்ரெஸ். இப்போ பவுடர் ப்ரெஸ் ஒன்றும் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ பவுடர் ப்ரெஸ்ஸு கூட இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி பெரிய ப்ரெஸ்ஸுகள் என்னை பொறுத்த மட்டும் தண்ணியில் கழுவுறதே தான் நல்லா. இப்போ பாருங்க இவ்வளவு செய்தாச்சு, ஆனாலும் தண்ணியில் இப்போ கழுவ போகிறேன். தான் அவதானமாக இருக்கணும். கழுவி எடுத்துருங்க. இப்போ நான் இங்கே ரூமுக்கு வச்சு செய்கிறபடியாக இப்படி துடைச்சி போட்டு செய்கிறேன். ஏன்னா கருப்பதில் இருக்குது. அப்போ அதால் அதோடு வச்சு செய்ய இயலாது. இந்த இதில் செய்யக்குள்ளதான் அப்படி உள்ளுக்கு எல்லாம் உள்ளது வடிவாக போகும். மாதிரி கழுவினா உடனும் நீங்கள் பவுடர் போட முடியாது. அது இவ்வளோதான் நாங்கள் இந்த பேப்பரில் துடைச்சாலும் அந்த ஈரத்தன்மை ஒன்று இருக்குமே. ஏண்டா இது நிறைய மொத்தமாக இருக்கிறபடியாக. இப்போ இந்த ப்ரஷ்கள்ண்டா நாங்கள் செய்தோர் கொஞ்சம் நேரத்தில் அதை காஞ்சிடும். ஆனால் இந்த ப்ரஷ்ஷுக்கு அப்படி செய்யாதுங்க. திருப்பி உங்களுக்கு நிறைய இதில் ஒட்டிடும். பிறகு க்ளீன் பண்ணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். வடிவாக இப்படியே காய விடணும். இவரை க்ளீன் பண்ணி காட்டுறேன். இவர் ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன்னு போகாது. இந்த மொத்தம் எல்லாம் ஸ்ப்ரேக்கு பொய்க்கதை சரியா.
ப்ரஷ்ஷை பழுதாக்குற வேலை மாதிரி தான். சின்ன இது மட்டும்தான் இதில் க்ளீன் பண்ணலாம். சும்மா ஒரு அவசரத்துக்கு சும்மா ஒரு சொட்டு செய்யலாம் முடியாதுங்கோ. சோப்பில் தான் தண்ணியில் கொட்டுட்டு வடிவா சோப்பில் வைக்கலாம். செய்து கொண்டிருக்கவே நல்ல க்ளீன் ஒன்று வந்துட்டு வெளியே வந்துட்டு மாதிரி கையால் அப்படி அமர்த்துவோம். ஒருக்கா தொட்டுட்டு திருப்பி ஒருக்கா வடிவா அமர்த்தி அப்போ தான் அந்த நல்லா உறிஞ்சின மாதிரி போகும். பாருங்க இப்போ பாருங்க என்ன வடிவாக வந்துட்டு இந்த ப்ரெஷன் இதை பாருங்க அப்படியே இருக்குது. க்ளீன் பண்ணி காட்டுறேன். 2 தரம் உறிஞ்சவே நல்ல ஒரு ஒயிட் ஒன்று வருது. தண்ணி வேறு தண்ணி எடுத்து வந்து இதுன்றேன். இந்த மாதிரி மறந்து கூட இப்படி நிமித்தி வைக்காங்க. அதுக்குள்ளே இப்படியும் இதில் உள்ள தண்ணி இங்கே போக பார்க்கும். அப்போ என்ன வடிவாக க்ளீன் ஆகிட்டு சரியான ஒரு நல்ல ஒரு வடிவாக க்ளீன் ஆகிட்டு. ஒரு கப் போட்ட சோப் தான். அப்போ இது சரியான ஒரு நல்ல சோப். சேஃபோரா மார்க்கில் தான் புதுசாக வேண ப்ரஷ் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்குள்ள நார்மலாக நான் பாவிக்கிற முறையில் தான் உங்களுக்கு செய்து காட்டினான். அளவும் வேண்ட முடியாது என்றவ ஃபேஸ் வாஷ் எல்லாம் அப்படி ஃபேஸ் வாஷும் வேண்ட எங்களுக்கு கஷ்டம் என்று சொல்கிறாக்கள் சோப்பை வேண்டி பாவிச்சிங்கள்ன்றாலும் ஓகே. ஃபேஸ் வாஷ்லேயே அண்டி நிற்கிறாக்கள் சோப் பாவிக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தமல்ல பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் பாவிக்கலாம். இந்த இதுகளை வேண்ட முடியாதாக்கள். ஓகே, வீடியோ நிறைய பேர் கேட்டீங்கள், அதனால தான் செய்தேன் நான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, நன்றி, பாய்.